மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் L3 ஸ்டூடெண்ட் L2ல இருந்து L3 போன்னு சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல உள்ளவாளெல்லாம் பகைச்சுன்னு நீங்க பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கீப் தெம் ஹாப்பி. மெயினா அவளோட என்னன்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்றது. ஐ செட் நோ, யூ கண்டினியூ டூயிங். நம்மளாம் அவ இல்ல பண்ண மாட்டேன்னா அப்புறம் அவ அதே தான் பழகிருக்கா. அதேதான் பழகிருக்கா. சடன்லி நீ என்ன மாலையை பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க, எங்களுக்கு நான்வெஜ் சமைச்சு போட மாட்டேங்கிற, எங்க கிட்ட பேசுறது இல்லை, எந்த நேரமும் ஹரே கிருஷ்ணா சொல்லியிருக்கேன்னு கோவம் தான் வரும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காட்டுறோம். அந்த மாதிரி வேண்டாம். நார்மலா இருந்தா பொறுமை. இது பக்தி தானே பண்றோம். என்ன பெருசா இப்ப என்னத்த பண்றோம் சொல்லும்போது ஆக்சுவலி இஸ்கான்ல வந்துட்டு என்ன பெருசா கழிக்கிறோம் ஒன்றும் கிடையாது. பக்தி தான் பண்றோம். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ண சொல்றோம். தட் இஸ் a systematic way of following the பக்தி. நமக்கு முன்னாடி தெரியாது. there is another friend of mine. அவளுக்கு கல்யாணத்தும் போதே அவள் அந்த ஐங்க கல்யாணத்தும் போதே அவளுக்குலாம் அந்த என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிக்கணும். சங்கு சக்கரம் எல்லாம் போட்டுதான் அப்பதான் வந்து கல்யாணம் ஆனாலே வந்து they are allowed to enter the kitchen. அந்த மாதிரி ரொம்பவே ஹை இது. ஆனா ஏதோ ஃபாலோ பண்றாங்கன்னா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறா. there is no guru who is checking on them whether they are doing japa, whether they are doing anything. அது மாதிரி இல்லை. பட் வேற ISKCONல அந்த மாதிரி இல்லை. there is somebody who is there to guide us. அப்ப அதனால வந்து தீட்சை எடுத்துக்கலாமான்னு ஆக்சுவலி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குருட்ட தீட்சை வாங்கியாச்சவா. அப்போ செகண்ட் இனிஷியேஷன் செகண்ட் இந்த மாதிரி இதுல வேற இதுல சம்பிரதாயத்துல வந்து வாங்குறது அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் யூ ஆர் ஆஸ் குட் அஸ் இன்சல்டிங் த earlier ஆச்சாரியா. ஆனா நீங்க அதை ஃபாலோவே பண்றது இல்லை. the ஆச்சாரியா or their representative is not checking on you or you are not following some ஏதோ ஒரு மிஸ்டேக்ல நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றது இல்லை. எல்லாத்தையும் சாப்பிடுறோம், எப்ப வேணா ஜபம் பண்றோம். இன்னும் அவளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்ததுன்னா எஸ் தென் யூ கேன் கோ ஃபார் இனிஷியேஷன். மத்தாஜி இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது மத்தாஜி. ரெகுலரா 3:30 4 o'clock இருந்தா சாண்டிங் முடிச்சிடறோம். அப்புறம் கோயில் இது டெம்பிள் இது பாக்குறோம். அந்த ரெகுலேஷன்ஸ்ல தானே இருந்துட்டு இருக்கோம். ISKCONல அந்த மாதிரி சொல்லியிருக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற சம்பிரதாயத்துல இப்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே, அங்கெல்லாம் யாரு ஆச்சாரியம் வந்து ஏந்திர மங்களாரத்தி பாரு, அங்க மங்களாரத்தி இருக்கா எனக்கு தெரியாது, கோயிலோட ஏதாவது காட்டுறாளா, இல்ல நீங்க கோயிலுக்கு வாங்கோ, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, ஏதாவது சொல்றாளா கேட்டுக்கிறாளா ஒண்ணும் தெரியாது. சோ காலப்போக்குல இது வந்து ஒரு மறதி மாதிரி they have forgotten to follow. அப்ப என்னன்னா இங்க அதேதான் சம்பிரதாயம் வேற வேற இருந்தாலும் ஃபைனலி வேர் வி ஆர் கோயிங் டு கிருஷ்ணா தான். எனக்கு இப்ப என்ன இன்சிடென்ட் என்ன வந்துன்னா, எங்கேயோ படிச்சேன் சங்கராச்சாரிய யாரோ ஒருத்தர், யாரோ இல்ல ஆனா அவர் பேரை எழுதலை. அப்கோர்ஸ் ரொம்ப ஹை டிவோட்டி, பெரிய டிவோட்டி தான், கிறிஸ்டியன் தான், எல்லாம் கரெக்ட் தான். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பேரு சொல்ல வேண்டாம் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் மேபி இட் இஸ் ராங் ஆல்சோ. எனக்கு ஏதோ ஒரு அனுமானம் கிடைச்சது. அப்புறம் அவர் கேட்டாரா, நான் வந்து ஹிந்துயிசம்ல வந்துட்டுமா அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், உங்க இதுல என்ன இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வரீங்க அப்படின்னு. நீங்க என்ன வழிபடுமா அதே தான் நான் பண்றேன் in a different way. That's all. அதுதான் வந்து ஆச்சாரியர்களோட வந்து மகிமை. என்னன்னா அங்கே இது நன்னா இருக்கு, எங்க இதுல வாங்க, கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க இதுல என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வரீங்க அப்படின்னு. That gave him an answer. Yes, I can follow my religion as well as sing song or whatever I can do in the Hinduism also அப்படின்னு. அப்புறம் அவர் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு நான் படிச்சேன். இப்ப ஜஸ்ட் ரீசெண்டா இப்போ படிச்சேன். அதனால நம்ம வந்து எதுவுமே தாழ்த்த வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஒன்லி எக்ஸ்ட்ரீமிஸ்டா போக வேண்டாம். நான் ஜபம் பண்றேன், மாலை எடுத்தும் பண்றேன், எனக்கு இதெல்லாம் பண்ணும், எவ்ரி சண்டே அந்த கோயில் போனோம் சேவை பண்ண, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ண வேண்டாம். என்ன மாட்டாச்சு கன்வெர்ட்டோட யாரும் நம்ம இஸ்கான்குள்ள வந்தானாக்கா வேற எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இல்ல இதுவே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இப்ப நான்வெஜ் சாப்பிட்ற வீட்டுல வந்து இல்ல இனிமே நான் வந்து அனியன் கார்லிக்கே எடுக்க மாட்டேன்னா இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? சாதாரணமே நம்ம இப்ப ஒரு நம்ம ஐயர் ஃபேமிலியில என்னன்னா பூண்டு வெங்காயம் எல்லாம் சாதாரண நாள்லயே எடுத்துக்க மாட்டோம். வெங்காயமான எப்பவாவது எக்ஸாட்டிக்கா ஒரு வெங்காய சாம்பார் வச்சா சரி. இல்லாட்டி நம்ம ஃபுட் ஐட்டம்ல எங்க இருக்கு வெங்காயம்? இல்ல என்னன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சப்ஜி எல்லாம் போட மாட்டோம். நமக்கு இது ஈஸியா எடுக்கு. பட் தெர் இஸ் நாட் எவ்ரி இதுலயும் அப்படி இல்லை இல்லையா? தே ஆர் சோ யூஸ் டு அவங்க வெட்டி குத்தி தான் சாப்பிடணும். இல்லாட்டா தெர் இஸ் நோ அந்த சமையலே அந்த மாதிரி இருக்காது. சண்டேனால இட்ஸ் அ ஃபீஸ்ட் தான். அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தை சடன்லி நான் வந்து ஒன்னும் சாப்பிட மாட்டேன், யாருக்கும் ஒன்னும் போட மாட்டேன்னா வெறுப்பு தான் வரும். அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன் கொண்டு வரோம். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புள் வரா பக்தி பண்ண வர மெயின் என்ன இது பக்தி பண்ண. They also wanted to drop everything but due to situation they could not. Yes. அப்ப என்ன நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, நீங்க பண்ணுங்க வேற இது இல்ல, ஆனா டேஸ்ட் பாக்காங்க. யூ ஆஸ்க் them to taste. எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு அவள்கிட்ட டேஸ்ட் பார்க்கட்டும், அவளே பண்ணிட்டும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பகவானுக்கு ஆஃபரும் பண்ண முடியாது. அவ தானே சாப்பிட போறா. சொல்லி பார்க்கலாம் இல்ல அவளுக்கு. அப்புறம் காலப்போக்கில் அவளுக்கு வந்து ஆஃப்டர் ஃபியூ டேஸ் they will realize
பாவம் நமக்கு வேண்டி பண்ணி போடுறா, ஷீ இஸ் நாட் ஈவன் ஈட்டிங். அப்ப நம்ம அப்படி கஷ்டப்படுத்தி நம்ம வந்து நம்ம நாக்குக்கு வேண்டி என் வைஃபை அவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா இல்ல குழந்தைன்னு நினைக்கலாம். அது மாதிரி நினைச்சுன்னா திங்ஸ் வில் சேஞ்ச். அப்ப நம்ம என்ன ஆயிடும், வி ஷுட் அலோவ் தெம் டு கம் டு அவர் டர்ம்ஸ். நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு நம்ம ஹவர்ஸ் அது அர்ச்சனாமத்தை நீங்கெல்லாம் வேலைக்கு எல்லாம் ஸ்கூல் வேலைக்கெல்லாம் போறதுனால மாறி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான் இல்லையா? கொஞ்சம் பண்ணுங்க, எவ்வளவு காத்தால எல்லாம் தூங்குறால பண்ணுங்க. ஸ்கூல் போற டிராவலிங் இருக்குதுன்னா அந்த டைம்ல ஒரு மாலை பண்ணுங்க, லஞ்ச் டைம்ல பண்ணலாம். உங்களை பார்த்து இன்னும் 4 டீச்சர்ஸ் உங்களுக்கு சேர்ந்து பார்த்துட்டு ஓ நீங்க என்ன பண்றீங்க, இதுல இருக்கீங்களா, ஓகேன்னு நானும் பண்றேன் அப்படின்னு அவ ஆரம்பிப்பேன். ஸோ லைக் மைண்டட் பீப்புள் யூ கேன் ஃபார்ம். இதெல்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸ் மாதாஜி, எல்லாரும் பகச்சுக்க வேண்டாம். மெயினா என்னன்னாக்கா நம்மளாம் சன்னியாசி கிடையாது, நம்மளாம் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் தான். இந்த இதுலயே இருந்துட்டு நம்ம வந்து அந்த பகவானோட இந்த அடையறதுக்கு உள்ள வழியெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருக்கா. யாருமே வந்து சன்னியாசம் வாங்கிட்டு வாங்க சொல்லவே இல்லை. பகவத்கீதையிலே அவர் வந்து டூ யோர் டியூட்டி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால மாதாஜி மாதாஜி இன்னைக்கு இருக்கு. சொல்லுங்க மாதாஜி. அர்ச்சனா மாதாஜி சொன்ன அத்தனை பிரச்சனையும் எனக்கும் இருக்கு மாதாஜி. பட் நம்ம மார்னிங் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதுதான், சின்ன சின்ன விஷயங்கள் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லார் வீட்லயும் இருக்கு. யூ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம், ஐ ஆல்சோ ஹேவ் அ ப்ராப்ளம். ஆனா என்னோட வயசு, என்னோட வந்து எவ்ரிபடி செட்டில்டு. ஸோ ஐ எம் நாட் ஸ்டெப்பிங் ஆன் தேர் ஃபுட். அவளும் என்ன வந்து தொந்தரவு பண்றதுல, அதனால ஏதோ ஓடிட்டு இருக்கு. குடும்பமா இருந்தோம்னா டெஃபினெட்லி என்னால இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாது. எதர் ஹேவ் டு கன்வின்ஸ் ஹிம். அவ கன்வின்ஸ் ஆலேன்னா இருக்கு. எனக்கும் குட்டி பசங்க தான் இருக்காங்க. பட் அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 5:30க்குலாம் சாண்டிங் முடிச்சிருவேன். நம்ம அவங்க எதிர்க்க பண்றத அவாய்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகுது. கரெக்ட். we have to think that only மாதாஜி. எனிவே ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம அதான் அவாவா வீட்டு சூழ்நிலை நம்ம எந்த லெவல்ல இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒரு கீதா மாதாஜி வரல இல்லையா? அதான் இருக்காங்களே கீதா மாதாஜி. எங்கேயோ வெளியில கோயிலுக்குலாம் அடிக்கடி போவா. அப்பதான் அன்னைக்கெல்லாம் நான் எங்க குரூப்ல வந்து level 2 level 3 போடணும். யார் எவ்வளவு ஜபம் பண்ணா, ஆஃபர் பண்ணீங்களா, எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, டைம்ல இருந்து எல்லாம் டெய்லி இட் ஷுட் கம் அண்ட் எவ்ரிடே நாங்க எக்ஸல் ஷீட்ல போடுவோம். கீதா மாதிரி சடன்லி 16 ரவுண்ட், என்ன 2-3 நாள் ஆச்சு, 16 நான் கோயில் போறேன் அப்படின்னு. அப்ப கோயில் போன கிச்சன் வேலை இல்லையே, அப்ப நிறைய டைம் ஃப்ரீ. ஸோ ஷீ இஸ் டிராவலிங் போது மாலை வச்சு உட்காந்து அழகா ஜப்பம் பண்றான்னு அர்த்தம். வீட்டுலதான் முடியாது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். பகவான்கிட்ட அந்த மாதிரி வழிபடுறாரே. ஸோ அது என்னன்னா மனசு பக்தி இருக்கு, பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தென் கேன் டு. இப்ப நம்ம கிளாஸ்ல பாக்கணும் 24 ஒரு ஸ்கிரீன்ல உட்காந்துச்சு. அண்ட் இன்னொரு டு ஃபிளிப் இது ஸ்கிரீன் அந்த மாதிரியே ஆகக்கூடாது. யாரும் வந்து வழிக்கு விழக்கூடாது. யூ ஷுட் ட்ரை டு கோ ஃபார்வர்ட். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன் முதல்ல டு காம் மை செல்ஃப். ஹரே கிருஷ்ணா. நேற்றுக்கே தான் லேட்டா ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வேற ஏதோ டாபிக்ல லேட் ஆரம்பிச்சு. நோ ப்ராப்ளம். ஆனா பிரபுபாதா ரொம்ப கஷ்டப்பட்டார். அது இப்ப படிக்க நம்ம கண்ணுல இந்த தண்ணி இல்லை, ரத்த தண்ணீரே வரும். அந்த மாதிரி கஷ்டமா அவர் எல்லாம் அனுபவிச்சிருக்காரு. ஆனா அதே நினைப்பா இருந்தது மாதாஜி நேற்றுக்கு, அவரோட நினைப்பாவே இருந்தது மாதாஜி. அந்த நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, அந்த நினைப்பு பூரா அவர் அப்படி கஷ்டப்பட்டாரே. இல்ல இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, அந்த பிபிடி கொஞ்சம் வந்து அழகு குரூப்ல போட்டிருக்க மாதாஜி. என்னது போடணும்? இல்ல நேத்து சொன்னீங்களே பாதி நேற்றுக்கே போட்டேனே மாதாஜி. ஓகே மாதாஜி. போடலையோ, ஒரு நிமிஷம், சாரி போடணும். தமிழ்ல போடணும் இல்லையா? நான் இல்ல தமிழ்ல இருக்கு, அது என்ன கரெக்ஷன் பண்ணணும். இங்கிலீஷ்ல இருந்தாலும் நாங்க எழுதிப்போம் மாதாஜி. மீனிங்கோட போடுங்க. போட்டா போலயும் இருக்கு, போடாத மாதிரி இருக்கு. எனக்கு வேற குரூப்லயே போட்டிருக்கேன் மாதாஜி. எங்களுக்கு 4-5 குரூப் இருக்கும், அதனால தெரியல. ஒரு நிமிஷம். நேத்தி பாட்டு தானே மாதாஜி, அது போடல மாதாஜி. போடலதான், வேற ஏதோ போட்டேன். அதை வச்சு நான் போட்டேங்கிறேன். இல்ல அது ஓகே. நம்ம வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன், ஒழுங்கா ஒரு மரியாதையா அட்டெண்டன்ஸ் போட்டுடுறேன். இப்ப நிறைய பேரோட மிஸ்டேக் வரும். மாதாஜி நான் இருந்தேன், நீங்க ஆப்சன்ட் போட்டீங்க. மாதாஜி நான் இருக்கல, நான் என்னது இருக்கல, ஆனா நீங்க பிரசன்ட் போட்டீங்க. அது யாராவது சொல்றாங்களா பாருங்க. இல்ல இதுவும் வந்து வரும்னா என்னது, இட்ஸ் a பார்ட் ஆஃப் எவ்வளவு பேர் எப்படி அட்டெண்டன்ஸ் ஆல்சோ சின்சியரா நம்ம இருக்கோம் அப்படின்னு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க மாதாஜி. சொல்றவங்க சொல்லதான் செய்யறாங்க. இல்ல மாதாஜி நான் இருக்கல, நீங்க ஏன் பிரசன்ட் போட்டீங்க சொல்றாங்க, சும்மா ஒரு ஜோக்குக்கு நான் சொன்னேன். பட் பீப்புள் ஆர் வெரி சின்சியர், நான் பாத்துருக்கேன். ஓகே, ஜெயலட்சுமி மாதாஜிக்கு சாரி வரமாட்டேன். ஓகே, அர்ச்சனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
I hope you got the answer in very Yes, much. Mataji. Hare Krishna, Mataji. Arul Selvam Prabhuji, Hare Krishna வந்துட்டாரா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க உங்க ஃபேஸே காணுமே. அப்போ இருக்க மாதாஜி. கிளாஸ் எண்ட் வரைக்கும் இருக்கணும், இல்லாட்டா ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் சொல்லிடுவேன். நீங்களே டீச்சரா இருந்திருக்கீங்க. இருக்க மாதாஜி. ஓகே. அனுசியா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்க இருக்கள் மாதாஜி? சத்தம் வந்து ஆளை காணும். அனுசியா மாதாஜி, நாட் சித்ரலேகா மாதாஜி. வரலையா? பத்தல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருக்கேளா? ஓகே ஓகே. இருக்கே மாதாஜி. ஓகே ஓகே. சித்ரலேகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே. பத்மா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இல்ல நீங்க ஸ்டாண்ட் அப் பண்ணணும் சொன்னோம், பெஞ்ச் மேல ஸ்டாண்ட் அப் பண்ணணும், சிரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. நான் நினைச்ச பெஞ்ச் வாங்கணும் அப்படின்னு சொன்னோட ஒண்ணு. அவரு போனதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்? பத்மா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ். அப்புறம் துர்காதேவி மாதாஜி ஏன் வரதில்ல தெரியலையே, 18 days ஆயிடுத்தே. இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படி. பிரேமா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ். கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கலாராணி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தெரிஞ்சவாளோட எல்லாம் போட்டு விடுறேன்னா ஒரு மாதிரி. லலிதா கண்ண மாதாஜி வரல. MS சேத்துலட்சுமி மாதாஜி வந்துட்டாங்களா? வரல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகாலட்சுமி மாதாஜி இல்லை, மாலதி மாதாஜி அவங்க வேற எங்க டூர் போயிருக்காங்க. அவங்களோட அப்படிதான் வேற ஒரு இது. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஆல்சோ பஜன் குரூப் தான். பட் என்ன இடத்துல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் காலும் கையும் வச்சிடணும், நமக்கு நேரம் இல்லை. இப்ப அங்க அட்டன் பண்றதா? இங்க ரொம்ப ஆசை இருக்கு. ஷி வாண்ட்ஸ் டு கம் ஹியர், பட் அங்க வந்து ஷி இஸ் டிராவலிங். ஐ மகாராஷ்டிரா எங்கேயும் சுத்தின்னு இருக்கா. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. 8 மணி மாதாஜி, மல்லிகா மாதாஜி. மீனாட்சி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பார்த்தேன்னு ஒன்றுதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ். மணிமேகலை மாதாஜி வரல. நிவேதிதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நிவேதிதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி 2 நாளா வந்தேளா இல்லையா? நான் ஆப்சன்ட் போட்டேன். வரல மாதாஜி. கோயிலுக்கு போயிருந்தோம் ஷீர்டிக்கு. அப்புறம் நேத்திக்கு அம்மாக்கு அவங்க அங்க விழுந்துட்டாங்க, அதனால நேத்திக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் மாதாஜி, அதனால வரல மாதாஜி. எனக்கு டவுட் என்ன, ரெகுலரா வரவா வரலைன்னா ஐயோ நான் தான் தப்பு பண்றேன். சரி எதுக்கு ஆப்சன்ட் போட்டுடலாம் மாதாஜி. கேட்கலாம், என்னைக்கா ஒரு நாளைக்கு கேட்கலாம் தான் நினைச்சேன். அம்மா இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல மாதாஜி, நேத்திக்கே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டோம் மாதாஜி. ரொம்ப அடிபட்டோ? ஆமா மாதாஜி, நிறைய அடிபட்டு அப்படியே மேல படிக்கட்டுல இருந்து அப்படியே உருண்டு உருண்டு கீழே வந்துட்டாங்க. டூரிஸ்ட் பஸ்ல ஸ்கூல்ல 3 படிக்கட்டு. அரே பாப்பா. எவ்வளவு வயசு? 66 ஆகுது மாதாஜி. சசிகலான்னு குரூப்ல வருவாங்க பாருங்க, அவங்கதான். சசிகலா நீங்க சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. என்ன மாதாஜி, நல்லா கவனமா இறங்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இறங்கணும் மாதாஜி. கோமதி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புஷ்பம் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பன்னீர்செல்வம் வரது கிடையாது. பிரேமாராணி மாதாஜி வந்திருக்கா? வந்திருக்கேன். பிரேமாராணி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, நான் பிரசன்ட் போட்டேன். விக்டோரியா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரேவதி சீதாராம் மாதாஜி வரலையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரேவதி மாதாஜி. எஸ். ரேவதி ஜாதவ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கேலக்சி. ஓகே. ஒரு இது நாங்க கண்டுபிடிக்கணும் எந்த நம்பர் என்ன இதுன்னு. ஓகே. எல்லாருமே ஆப்சன் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. பபிதா மாதாஜி வந்திருக்கலாம். ஓகே. ஆபீஸ் இருக்கேளா பபிதா மாதாஜி? ஓகே. போட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பி விஜயகுமாரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. போட்டேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போட்டேன். ஜெயஸ்ரீ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இருந்தாங்களே? அரே இந்த கீழே இருக்காங்க. எஸ். ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல இருந்தாங்க, இப்ப போயிட்டாங்க. ஐ ஹோப் எல்லாரோட போட்டேன்னு நினைக்கிறேன். யாரோ போடலன்னா சொல்லுங்க. எத்தனை? 19 பேர். நம்ம கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்கா? 24 பேர். 19, நான் ஒரு 20, பிரபுஜி மோகன்தாஸ் 21. இந்த 3 பேரோட போடல. யாரோட போடல சொல்லுங்க அட்டெண்டன்ஸ். ஹரே கிருஷ்ணா. 20. இன்னும் 3 பேர் 4 பேரோட போடணும். போடலன்னா அப்படியே விட்டதுதான். ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாத்தையும் பாக்குறேன். மாதாஜி, ருக்மிணி மாதாஜி சொல்றது இல்ல. ருக்மிணி மாதாஜி அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லணும் இல்லையா நான் வந்திருக்கேன் அப்படின்னு? ஆமா, என்ன சொல்றேன் மாதாஜி. ருக்மிணி மாதாஜி. ஏன்னா என்னோட டேலி ஆகும் எனக்கு. ஏன்னா நான் தப்பு பண்ணுவேனே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் வந்து வேற யாரோட போடலன்னா ஐ ஹோப் எல்லாரோட போட்டிருக்கேன். பட் எங்கேயோ தப்பு வந்திருக்கு. மோகன்தாஸ் பிரபுக்கு போட்டீங்களா மாதாஜி? மோகன்தாஸ் பிரபுஜி நாங்களே எக்ஸ்க்ளூடட். அங்க இருந்தே ஆகணும். 24 இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன்.
யாரோட வந்து மிஸ் ஆயிருக்கு, பரவாயில்ல சரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதே வந்து 1/2 மணிக்கு ஆயிருக்குமே. ஆமா 7:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரபுபாதாவோட கதையை விட நம்ம கதை தான் நடந்துட்டு இருந்தது. பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஈவன் தட் மெசேஜ் வாஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்பலாம் நம்மள வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணணும்னு பகவான் சொல்லவே இல்லை. என்ன பண்ணோம், பிரபுபாத் தான். என்ன பண்ணேன்னா என்னோட நார்மல் என்னோட பிபிடி அழகு பண்ணுவேன். அந்த அழகுதான் பண்ணி இந்த போது படிச்சிருந்தேன். எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாரா, இவ்வளவு கஷ்டப்பட்டாரா தோணிட்டே இருந்தது. கிருஷ்ணா அண்ட் ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்காரு. அப்பா அது அதை விட அது வந்து நான் படிச்சது கிடையாது. ஸோ ஐ வாஸ் செக்கிங். அது வந்து யூடியூப் கிடைச்சது. அது நம்ம ரெக்கார்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாட்டி கேட்கணும். அது வேற பண்ணியிருந்தேன். அப்படியே முங்கி போயிட்டேன். அதே வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 hour 1.5 hours அதான் பண்ணியிருந்தேன். இப்ப இல்ல, மத்தியானம். அப்புறம் வெளியில போனே வந்து எல்லாம் அடுத்தப்படி. ஓகே, நான் வந்து ஷேர் பண்றேன். This is how I make my PPT. எனக்கு அது தலையும் இல்லை காலம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருந்தது. ஹரே கிருஷ்ணா. 1 minute. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் இந்த இனிஷியேஷன் கிளாஸ்க்கு வரவேற்கிறேன். I really want people to join and take it seriously. நம்ம வந்து நாள்லாம் உண்மை கணக்கிட்ட நாள் தான். இப்ப இனிமே உள்ள நாள்ல நம்ம வந்து நன்னா படிச்சு, இத்தனை நாள் ஒரு டைம் பாஸ் ஓகே, இனிமே வந்து எது படிக்கணுமோ நல்லா சீரியஸா படிச்சு எப்படி இதுல வந்து இனிஷியேஷன் ஆகணும் அப்படின்னு. இதெல்லாம் அவர் பகவான் இதுதான், அவரோட இச்சை இருந்தாதான் நம்மளால முடியும். நம்ம முயற்சி எடுக்கிறோம் அண்ட் கிடைக்கும், டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா அவர் அன்னைக்கு இப்போ இது அவ அந்த இபாலியன் வந்திருந்தாடே அப்படின்னு சொன்னார், நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னார். அவர் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லாக்கா இருக்கக்கூடாது இல்லையா, நம்மளும் படிக்கணும். அதனால கொஞ்சம் சீரியஸா படிச்சுன்னு. ஏன்னா இப்போ அவுட் சைடு கொஸ்டின் எப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும். நம்ம கரெக்டா சொல்றோம், ஃபர்ஸ்ட் அந்த ஃபியரே இருக்கும். அதனால இப்ப இருக்கிற அந்த கேஷுவல்னஸ் இருக்காது இல்லையா, அதனாலே நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, மறந்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸா படிக்கலாம். அண்ட் வி ஷுட் அட்டெண்ட், எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்றது. ஓகே, இதெல்லாம் என்னன்னு படிக்கிறோம், நம்ம ISKCON மங்களூர்ல படிக்கிறோம். அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம், ஸ்ரீ ராதா கோவிந்தா கோயில். நல்லா சேவிச்சுக்கலாம், நல்லா புத்தி கொடுப்பா அப்படின்னு ஒரு தடங்கலும் இல்லாம எல்லா நாளும் இதை அட்டெண்ட் பண்ணி இது புரிஞ்சுண்டு இது வந்து நான் எப்படியும் ஒன்னு அடையறதுக்கு தான் இந்த பாதையை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால யாருக்கெல்லாம் இது வரைக்கும் இனிஷியேஷன் எடுக்க வேண்டாம் தோணினாலும் கூட எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை இருக்கு. என் வீட்டு படிச்சாளுக்கும் அந்த ஒரு இது கொடுப்பா, எனக்கு வந்து ஆசை இருக்கு இந்த பாதையில போகணும். ஏன்னா நமக்கு குருவோட ஆசை இருந்தாதான் நம்மளால பிடிச்சுன்னு மேல ஏறதுக்கு யாரு வேணும். பக்கத்துல நம்ம எல்லாருமே முங்கி போன ஆத்மாக்கள் தான், எல்லாருமே வந்து தத்தளிச்சும் இருக்கும். நான் ஒன்ன பிடிக்க, நான் என்ன பிடிக்கனாக்கா அந்த ஒரு இதை என்ன சொல்லுவா, அந்த ஒரு சிங்கிங், அந்த ஒரு மட்டு அதுக்கு என்ன குவிக் சாண்ட் சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல, அப்படியே அமுக்கி உள்ள போயிட்டே இருக்குமே, புதைக்குழி மாதாஜி. புதைக்குழி. ஓகே. அதுல வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை எழுப்ப முடியுமா, நம்மளே முங்கின்னு தான் இருக்கும், கீழே தள்ளறது. இன்னொருத்தனை எப்படி நம்ம எழுப்புறது? சோ நம்ம எல்லாரும் அந்த லெவல்ல தான் இருக்கும். இப்ப நம்மளை யார் எடுத்து விடுவாங்க, யார் கரையில இருக்காங்களோ, யார் அந்த நல்ல கயிறு, ஒரு கெட்டி கயிறை கொடுத்தாக்க பிடிச்சின்னு மேல ஏறலாம். அது போல. ஆனா என்னது, அவங்க நல்ல ஒரு முதிர்ச்சியோட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். they have come out of this நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லாம அவங்க வந்து வேற அந்த கரையில இருக்கா, அவளால தான் தூக்க முடியும். அப்ப அது யாருன்னா குரு தான். அண்ட் நமக்கு அழகா நம்ம தேடிட்டே போல, குருவை தேடின்னு போனோம். யாரு நல்ல குருன்னு தேடுறவளா இருக்கா, இன்னும் குரு கிடைக்காம கஷ்டப்படுறா. நமக்கு அதெல்லாம் இல்லை, ஏதோ விளையாட்டு போல யாரோ என்ன வாட்ஸ்அப் கொடுத்தாலும், எனக்கு வாட்ஸ்அப்ல தான் வந்தது, என்னோ விளையாட்டு போல பகவத்கீதா தானே அதுக்கு என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லெவல்ல வந்துடும். இதெல்லாம் யாரு பண்றது எல்லாமே பகவானோட நிமித்தம். அவர் வந்து நினைச்சிருக்கார், நீ வந்து இதுக்குதான் லாய்க்கு, உனக்கு இந்த பாதை தான் நான் விதிச்சிருக்கேன், போ சொல்லிட்டு அனுப்பியிருக்கார். அப்ப நமக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் நினைச்சுக்கணும். அப்ப என்னதான் இன்னும் முன்னுக்கு போதான் பார்க்கணுமே தவிர we should never fall back. இப்போ வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். ISKCON மங்களூர் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுலயும் குருவையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, இவர் தான் உங்களுக்கு வந்து குரு இவர் தான் தீட்சை கொடுக்க போறாருன்னா தாராளமா நம்ம ஏத்துண்டு பண்ணலாம். இதனால நான் என்ன சேஞ்ச் பண்ண ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம நாம எடுத்துக்கிறோம், இப்போ கண்டிமாலா போட்டுக்கிறோம், இப்போ காலையில எழுந்துக்கிறோம், ஜப்பா பண்றோம். அண்ட் ஆஃப்டர் தீட்சைனா அதேதான். இஸ் இட் எனிதிங் டிஃபரெண்ட்? நத்திங். அப்போ நீங்க நைவேத்தியம் பண்ண அதான் சாப்பிட போற, எல்லாமே சேம். ஆனா அப்ப சொல்லவே சொல்லுவா, முன்னாடி வேணா நான் வந்து ஒரு நாள் பண்ணாம இருக்கலாம், அது ஆகவே ஆகாது. ஆஃப்டர் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா 16 ரவுண்டு ஈவன் தீட்சை பெறார்த்தவா கூடி 14க்கு மேலதான் பண்ணிட்டு இருக்கா.
There is never one day they will go without chanting. 16 round பண்ணல, எனக்கு 10 தான் பண்ணேன், 8 தான், அது வரவே வராது. 16 ரொம்ப கம்மி. 20, 30, 40, 60, 64 இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. சோ வந்து அதே தான் கண்டினியூ பண்ண போறோம். என்ன ஒரு இந்த பேர் மாறும். அதனால உங்க பேங்க் பேலன்ஸ், பேங்க் டீடைல், பேங்க் என்னது அக்கௌண்ட்ல வந்து பேர் மாறும், வீடு பத்திரத்துல ஒன்னும் மாற போறது இல்ல. இப்ப என்னோட எல்லாம் என்னது அந்த ஜூம்ல மாத்திரம் தான் அந்த பேர் இருக்குமே தவிர வேற எங்க nobody knows, even in my family யாருக்குமே தெரியாது. டிஸ்கஸே பண்ண மாட்டோம் இதை பத்தி. there is no common discussion about ISKCON at all. ஆனா அவசியம் இல்லையே, அவளுக்கு வேண்டாம்னா நமக்கு டிஸ்கஸும் பண்ண வேண்டாம். அப்ப என்ன சொல்றேன்னா ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லை. சோ இதுல என்ன, நமக்கு அட்வான்டேஜும் இருக்கு, அதனால யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா தாராளமா நம்ம எடுத்துன்னு போகலாம். அதனால தீட்சையை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவா கண்டிப்பா எடுத்துக்கோங்க, டோன்ட் ஃபால் பேக். யார் வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னவாளுக்கு ஒரு டபுள் மைண்ட்ல இருக்குன்னாக்கா தாராளமா எடுத்துக்கோங்க. ஐ ஆம் கிவிங் யூ அஷூரன்ஸ். ஏன்னா நான் ஆனதுனால சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, இட்ஸ் சேம். அப்பவும் ஜபம் பண்ணியிருந்தோம், இப்போ ஜபம் பண்றோம், இப்போ காலையில எழுந்துக்கிறோம், அப்போ எழுந்துக்கிறோம். ஏகாதசி பிரதம் அப்பவும் பண்ணியிருந்தோம், இப்பவும் பண்ண போறோம். ஸோ எல்லாமே சேம் தான், ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, அதனால நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்ல வணக்கத்தை தெரிவித்திருந்த ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரம் நான் 3 வாட்டி சொல்றேன், நீங்க எல்லாம் ஜபம் பண்ணி. இன்னைக்கு யாரு ஜபம் பண்ணான்னு எழுதவே இல்லையே. இன்னைக்கு யாரு ஜபம் பண்ணா? நான் வரதுக்கு முன்னாடி மல்லிகா மாதாஜி பண்ணாங்க. மல்லிகா மாதாஜி பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே, நான் வந்து அதை மார்க் பண்றப்போ அதை கலர் போட்டு மார்க் பண்ணுவேன். தட் இஸ் மை ஸ்டைல். ஓகே, இப்ப நான் வந்து 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன், நீங்க எல்லாம் மியூட்லேயே சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பிரணத்தி இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்பவே லேட் ஆனதுனால அதில் ஒண்டி டேக் முடியும். இது நம்ம எப்போ படிக்கிறதுதான், அதனால நத்திங் நியூ. வேற கிட் செக்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா அவளை கொண்டு படிக்க சொல்லுவேன். அதனால அவள் லெவல் 1 பண்ணும்போது எல்லா பிரணத்தி தெரியும், நல்லா ஜப்பா பண்ணுவா, ஒரு ரவுண்டுக்கு மேலே பண்ணுவா, அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் என் முன்னாடி பண்ணுவா, வீட்லயும் பண்ணுவா. இந்த மாதிரி குழந்தைகளும் நல்லா ஸ்ட்ராங். அப்ப நீங்க என்ன நினைக்கணும், இதுல இருந்து நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னா, உங்க ஆத்துலயும் குழந்தைகள், பேர குழந்தைகளோ இல்ல நம்ம குழந்தைகளோ அந்த மாதிரி யாரு இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போறோம்னா காலேஜ் போடுறவங்களுக்கும் இங்க படிக்கலாம். யூத் குரூப்னு தனியாவே இருக்கு. ஆபீஸ் போறா, எஸ், அவளுக்கு அடல்ட்ஸ்லயும் படிக்கலாம், நம்ம கூடயே அவளும் படிக்கட்டும். இல்ல குழந்தை பேர குழந்தைகளா இருக்கா சின்னவா, தாராளமா படிக்கலாம். காத்தாலாம் வர முடியாது, நீங்க காத்தால 6 மணிக்கு எழுப்பி விட்டு கிளாஸ்க்கு வாங்கன்னா வரமாட்டான்னு சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கு, துர்கா மாதாஜி தான் எடுக்கிறா. அதனால எப்ப வேணா அனுப்புங்க. மெயினா அவ காதுல இந்த ஹரே கிருஷ்ண நாமஜபம் வேணும், அவ படிக்கணும். பகவத்கீதா செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிரணத்தி அப்படின்னா மெயினா ஜபம், இதை வந்து அவ படிக்கணும். நல்ல பாதையில வந்து நம்ம கூட்டின்னு போனோம்னா அதை போல இதை விட பெரிய வெல்த் நம்ம ஒன்றும் வச்சுட்டு போக முடியாது. ஆஹா தாத்தா பாட்டி இதெல்லாம் பண்ணி சொன்னாலே நான் அப்பெல்லாம் பண்ணலேன்னு அட்லீஸ்ட் அது ஒரு நினைவுல பண்ண ஆரம்பிச்சிருவா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபः கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சஹகண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकायै तदालये
कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः। नमः ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இன்னும் யாரெல்லாமோ ஜாயின் பண்ணிருக்கா 23 பேர் தெரியுது, இன்க்ளூடிங் மீ அண்ட் மோகன்தாஸ் பிரபுஜி 21 பேர் அதர்வைஸ் இருக்கணும். யாருக்கு வந்து அட்டெண்டன்ஸ் நான் போடலையோ அவ வந்து இதுல போட்டுருவோம், இதுல சாட்ல வந்து அவங்க நம்பர் போட்டா அப்படி போறோம், இல்ல பேர் எழுதினா போதும். ஐ ஹேவ் எல்லாரோட நம்பர் அண்ட் பேர்லாம் இருக்கு, நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து சாப்டர் 9 நேற்றுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் தான் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து நம்ம பாக்கி என்ன பெரிய ஸ்லைட்ஸும் நிறைய இருக்கு, அது என்ன ஒரு குவிக்கா நம்ம படிச்சு விடலாம். நேற்றுக்கு இந்த ஒரு ஸ்லைட் தான் பார்க்க வந்தேன், அது படிச்சு விடலாம். Abhay was more than 60 years old when he decided to go to Vrindavana. அவர் எங்க இருக்காரு இப்போ? டெல்லியில இருக்கார். டெல்லியில வந்து வீடு இல்லை, சரி இல்லை, பணம் இல்லை, ஆள் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏதோ வாடகையில டெல்லியில இருக்க கஷ்டப்பட்டு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து சரி, அப்ப என்ன டிசைட் பண்ற விருந்தாவனம் போல. ஏன்னா அது வந்து நம்ம சொன்ன போல கோயில் உள்ள இடத்தில் வந்து குடியேறணும், ஏன்னா அங்கதான் அந்த பயஸ் அந்த ஒரு அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி இருக்கும். So, விருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஃபார் அ லாங் டைம் அபய் ஹேட் வாண்டட் டு டேக் ஷெல்டர் இன் விருந்தாவன். அங்கதான் ஸ்டே பண்ணணும், கடைசி காலத்துல அங்க இருக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பமும் இருந்தது. His purpose remained the same. He would write back to Godhead. அவர் வந்து அந்த புஸ்தகம் எழுதியிருந்தாரு, அந்த என்னது மேகசின், அது எனக்கு எழுதணும், அது ஒன்று இருந்தது அவருக்கு மனசுல. He would write back to Godhead and make it as popular, as sophisticated, illustrated weekly. He would never stop preaching. And நான் வந்து ப்ரீச் பண்றேன். ப்ரீச் அர்த்தம் கிருஷ்ணரை பத்தி என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ நான் என்னெல்லாம் அவர் படிச்சுட்டே இருப்பேன். அப்டேட் இஸ் நாலேஜ். அப்ப அதெல்லாம் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன். எல்லாரும் வந்து அந்த நாலேஜ் தெரிஞ்சது எல்லாரும் இந்த வழியில வாங்குவது, ஏன்னா இந்த பாதை தான், இதை வர வேற பாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரீச். அதுதானே சைத்தன்ய மகாபிரபு அதானே பண்ணார். இன்னொரு தானே நித்யானந்த பிரபு மேல கல்லே விட்டு இருந்தா இல்லையா, அந்த ஸ்டோரி எல்லாரும் தெரியும், ஜகாய் மாதாயோட ஸ்டோரி. சோ அது வந்து இவரும் அதேதான். இவருக்கு என்னன்னா எல்லாரும் ஐ நோ சம்திங், நான் வந்து வெளியேற போயிடுவேன், பட் வாட் அபவுட் அதர்ஸ், அவளுக்கு தெரியாது. அப்ப அவளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அப்ப நான் ப்ரீச் பண்ணணும் அதேதான் இருந்தது. In moving to Vrindavana, Abhay was following his predecessor, spiritual master. எல்லாம் முன்னாடி இருந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்திருக்காங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். Bhakti Siddhanta Saraswati Thakur, Bhakti Vinod Thakur had their house at Radhakunda, had preached in Vrindavan. அவள்லாம் அங்க இருந்து ராதாகுண்டா பக்கத்துல இருந்து அங்க வந்து இதை ப்ரீச்சிங் பண்ணியிருக்கா. ப்ரீச்சிங்னா கிருஷ்ணரை பத்தி உள்ள இதெல்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கா பக்தி மார்க்கத்துல. அப்புறம் கௌரகேஸ்வரதாச பாபாஜி, ஜெகநாததாச பாபாஜி, விஸ்வநாத சக்கரவர்த்தி and நரோத்தமதாச தாக்குரா had lived either in Vrindavana or in நவத்வீபா. இங்கே இருந்திருக்கா. நவத்வீபாங்கிறது ஒரு நல்ல பயச இடம் தான், அங்கேயும் வந்து இருந்திருக்கா, நியர் த பர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யம். ஓகே, அது வந்து நவத்வீபா. அப்புறம் இந்த ரூஃப் டாப் ரூம், அது வந்து அடுத்த இதுல இருக்கு, நம்ம நினைச்சு அதை எங்க இருக்குதுதான், இதுதான் இப்படிதான் இருக்கும். இந்த ரூஃப் டாப் ரூம் மாதிரி ஒரு போட்டோ காட்டியிருக்கா. this is what I had in my mind. இது மாதிரி மேல் மாடி கொடுத்திருந்தா. அதுல வந்து ஒரு ஜன்னல் இருந்தது, ஒரு சின்ன ரூம் தான். ஜன்னல்லையும் பார்த்தா ஃபுல் விருந்தாவனம் தெரியும், கோயிலோட ஆல்டரும் தெரிஞ்சிருந்தது. So I was very happy to stay there. Yeah. The rooftop room at the Vamshi Gopalji temple near Kesi Ghatta that commanded a view of almost all of Vrindavana would be his place of stay. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் விருந்தாவனா, ஃபுல்லா விருந்தாவனம் வந்து அவர் விருந்தாவனம் வந்து அவருக்கு தெரிஞ்சின்றது, அங்கதான் அவர் வந்து தங்கிட்டு இருந்தார். Since his 1953 visit from ஜான்சிக்கெல்லாம் போனார். இதுக்கு முன்னாடி நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம், எங்கெல்லாமோ போனார் வந்தார், எங்க எல்லாமோ ப்ரீச் பண்ண போற, ஒன்னும் சரிப்பட்டு வரல. சோ திஸ் ஆர் ஆல் நமக்கு நினைச்சுக்கணும் பத்தியா, அதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு எல்லாம் ஒன்னும் கஷ்டங்கிறது எல்லாம் காரணம் கூட கிடையாது, ஏதோ சின்ன விஷயம் தான், அதெல்லாம் நம்ம வந்து we can solve. அப்ப அவர் 1953 visit from Jhansi, Abhay had
kept in touch with the temple manager. He entered into a rental agreement with Mahant Gopal, a temple pujari. அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து அங்க ஒரு தங்கத்துக்கு இடம் வேணும், அப்போல இருந்தே ஒரு இதை என்ன மனசுல வச்சிருந்து புக் பண்ணி வச்சிருக்காரு அந்த டெம்பிள் பூஜாரிட்ட சொல்லி. Who he had known since 1954. Abhay thoughts were of back to Godhead. அதனால மனசுக்குள்ள என்னது பேக் டு Godhead எப்படி பிரிண்ட் பண்றது, அது பேப்பர் எங்கன்னு வாங்குறது, அது பணம் இல்லை, அது இது இவருக்கு நாலேஜ் இருக்கு, நான் வந்து எல்லாம் போடுறேன் மெசேஜஸ் என்னது அதுல இதெல்லாம் எழுதுறேன், ஆர்டிகல்ஸ் தான் எழுதுறேன், பட் அதுக்கு பேப்பர் வாங்கணும், பிரிண்டிங் காஸ்ட் இதெல்லாம் இருக்கு, எங்கேயும் பணம் கொண்டு வருது அதுதான். ஆனா எனக்கு வந்து பரப்பணும், ஏன்னா அவரோட ஆச்சாரியர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு வந்து அதான் பரப்பணும், மெசேஜ் வந்து பரப்பணும், எல்லாரும் அதை படிக்கணும், எவ்ரிபடி ஷுட் கம் டு இது பக்தி மார்க்கத்துல வரணும் அப்படின்னு. So Abhay thoughts were of back to Godhead and how by Krishna's grace he might expand his preaching beyond India to the whole world. அவருக்கு என்ன ஒரு இங்க சாப்பிடுறது கஷ்டம், இருக்கிற கஷ்டம், ஆனா அவருக்கு என்ன ஆசை, இந்தியால மாத்திரம் இல்ல ப்ரீச்சிங், அவுட் சைட் இந்தியா ஆல்சோ நம்ம வந்து ப்ரீச் பண்ணணும். குரு அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்ப அதுல வந்து அவருக்கு ஆணிதரமா ஒரு நம்பிக்கை இருந்து அவ சொல்லியிருக்காரு, அப்ப நான் எப்படி பண்ணணும், என்னால முடியும் அப்படின்னு. So அதுதான் அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. Abhay kept to his regular schedule of his writing and chanting japa. He would also visit the Radha Ramana and Radha Damodara temples. Abhay had brought with him a few copies of Back to Godhead and also acquainted with the temple priest. நிறைய பேட்டெல்லாம் பழக்கம் வச்சுட்டு few copies of Back to Godhead மேக்ஸிமம் கையில வச்சுட்டு இருந்தார். கோவிலுக்கெல்லாம் போவார், யாரெல்லாம் தெரியாது, இங்கெல்லாம் உட்காந்துட்டு டீ ஸ்டால்லாம் எங்க படிச்சோம் நம்ம, அந்த டீல அடுத்த இதுல இருப்போம், தெரியல பாக்குறேன். So although Lord Krishna's abode Goloka Vrindavana is far beyond the material world, when Krishna comes to earth, he displays his eternal abode in the Vrindavana of India. Vrindavanathla தான் வந்து அவர் இருந்திருக்கார், அவரோட பாஸ்ட் டைம்ஸ்ல அங்கதான் நடந்திருக்கு. இருக்க மெயில் அவர் வந்து அவர் இருக்கிறது எங்க கோலோக விருந்தாவனம், ஆனா இந்தியால வந்து அவரோட பாஸ்ட் டைம்ஸ்ல நடத்தினது எங்க நம்ம இதுல விருந்தாவனத்துல. So as Lord Krishna is worshipable, similarly his place Vrindavana is as good as Krishna. It is also worshipable. அதனால நம்ம வந்து அவரோட நாமம் ரூபம் எல்லாம் படிக்கிறோமே, அவர் இருந்த இடம் எல்லாமே வந்து வழிபட தக்கது. இன்னைக்கு வந்து இந்த இது பார்க்கலாம். இன்னைக்கு டைம் தான் கம்மி. ஓகே, யார் படிக்கிறார்? 2 பேர் யாராவது படிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஸ்கிரீனே வெளியே என்னும். யாரு? அர்ச்சனா மாதாஜி படி. Hare Krishna, Archana Mataji padi. Hare Krishna Mataji. Chapter 9, a resident of Vrindavan. Abhay would regularly visit Vrindavana's important temples and afterwards he would shop. Return to his room around 11 with vegetables for cooking. Using the kerosene burner and a 3-tiered cooker, he would cook rice, potatoes, and sometimes sabji. He would also cook chapatis. He would take only 1 meal a day at noon and in the evening a cup of milk. When he did not have time to cook, he would take prasadam of the deity. Okay, அது வரைக்கும் என்ன நீங்க படிச்சதா சம்திங் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளே படிச்சோம்னா புரியும். இருந்தாலும் ஒரு என்னது சிங்காரம் பண்ணி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டேன்னாக்கா கொஞ்சம் இன்னும் நல்லா புரியுற போல தோணும். அதனால வெரி சிம்பிள் ஒன்லி. ஸோ அவ என்ன பண்ணுவார், டெய்லி வந்து கோயிலுக்கு போவார். அப்ப என்ன பண்ணோம், நம்மளும் என்ன பண்ணோம், கோயிலுக்கெல்லாம் போகணும். டெய்லி எல்லாம் போக முடியாது, எஸ் நம்மளுக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் we should visit temple. So Abhay would regularly visit Vrindavana's important temples and afterwards he would shop. என்ன ஷாப் பண்ணுவார், துணி வாங்கினேன், அதுக்கெல்லாம் பணமே கிடையாது, நடந்து வேற போறாரு இவர் எதுக்கு, பிரசாதம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு பிரசாதம் ஆஃபர் பண்ணுமே. டெய்லி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தானே சாப்பிடணும். அது வந்து அது சப்ஜி எல்லாம் வாங்குவோம். Return to his room around 11 with vegetables for cooking. 11 மணி வாக்குல வந்து அப்புறம் குக் பண்ணுவார். அவர் பார்த்துக்கலாம் எவ்வளவு கஷ்டம் இல்லையா, ஒரு புருஷர் உட்காந்துட்டு என்னெல்லாம் வேலை பண்றது பாருங்க. Using the kerosene burner and a 3-tiered cooker, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம குக்கர்ல எல்லாம் அப்படி வைக்கிற போது இதோட ஹீட் இதுல போடும், இதோட ஹீட் அதுல போடும், அதோட ஹீட் இப்ப ரொம்ப மெல்லிசா இருக்கிறது மேல வச்சா அது குக் ஆயிடுமே. அப்ப he can save on kerosene. இப்ப எவ்வளவு மூளை வச்சு அதெல்லாம் பண்றாங்க. So he would cook rice, potatoes and sometimes sabji எல்லாம் பண்ணி ஒரே at one time எல்லாமே ஆயிடும். He would also cook chapatis. அதுவும் பண்ணுவாராம். He would take only 1 meal a day. ஏன்னா வயசும் ஆயிடுத்து, அதுக்கு மேல எல்லாம் சாப்பாடு இறங்காது. ஆனா என்னது ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தார் லைஃப், ரொம்ப சிம்பிள். ஏன் ஆடம்பரமா வச்சுக்கலாமே. இப்ப சுவாமிஜிகள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அப்படி பெரிய மாளிகை மாதிரி அவரோட இது இருக்கும். என்னது ஆசிரமம் பேரு. ஆசிரமம்னா ஒரு குடிசை மாதிரி தான் இருக்கணும். ஆனா அவளோட ஆசிரமம் எப்படின்னா பெரிய ராயலா இருக்கும். அது போல எல்லாம் ஆளுகள் இருப்பா, அவள் பாக்கிறதுக்கு விவிஐபி கியூ என்ன நல்ல விஷயம்லாம் பண்ணுவா. இருந்தாலும் அவ ஆடம்பரமா தான் இருப்பா. they won't walk and all. அவ வந்து அப்படி பெரிய கார்ல போறதுன்னு அந்த மாதிரி எல்லாம் இவட்ட ஒண்ணுமே கிடையாது. பாவம்
அப்புறம் போனார் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சாரம் பண்ணோம். ஃபிளைட்ல தான் போனார், வந்தார், கார்ல தான் போவார், அதெல்லாம் வேற விஷயம். பட் இல்லாத சமயத்துல எப்படி இருந்தாரு, அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணலையே. அதுதான் நன்னா படிக்கணும். அதுக்கப்புறம் நன்னா இருந்த காலத்தை படிக்கலைனாலும் பரவாயில்ல. He would take only 1 meal a day at noon. மத்தியானம் மாத்திரம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாராம். அண்ட் இந்த ஈவினிங் ஒரு கப் ஆஃப் மில்க். இப்போ பசிக்காதா அப்படின்னா நம்ம வயிறு எப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு பழக்கப்படுத்துறோமோ அது அப்படியே பழகிடும். நீங்க வந்து நன்னா நிறைய சாப்பிட்டு பழகணும்னா டெய்லி அது அவ்வளவு சாப்பாடு கேட்கும். இல்ல குறைஞ்சு சாப்பிட்டு நம்ம இதுக்கே சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இனிமேலே நான் கம்மியா தான் சாப்பிட போறேன்னா அந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேணா, நான் ஒரு வாரத்துக்கு வேணா பசிக்கும், இன்னும் திருப்தி ஆறப்போல இல்லையே தோணும். ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அது கேட்கவே கேட்காது. அந்த கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போரும் தோணிடும். ஸோ அது என்ன நம்ம கையில தான் இருக்கு, நம்ம உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ when he did not have time to cook, he would take prasadam of the deity. பகவானுக்கு எவ்வளவு பிரசாதம் ஆஃபர் பண்றோம், ஏன்னா வேற குக்கிங் அவருக்குன்னு வேற இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணி பண்றதுக்கு நேரம் இல்லை. சரி, அவருக்கு பகவானுக்கு என்ன ஆஃபர் பண்ணாலோ, என்ன ஃப்ரூட் தான் அன்னைக்கு ஆஃபர் பண்ணா ஃப்ரூட் தான், இல்ல அவருக்கு என்ன ஒரு கீர் பண்ணிடுறேன், அந்த கீர் தான் அன்னைக்கு அவருக்கு சாப்பாடு. அந்த மாதிரி டைம் இல்லை, பிஸியா இருந்தாரு அவர் எழுதுவரை. அந்த மாதிரி ஆஃப்டர் லஞ்ச் he would nap for 15 minutes and then again write. திரும்பி அந்த புக் இவ்வளவு புக்கெல்லாம் எழுதியிருக்காருன்னா இந்த மாதிரிதான் ஒரு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம எழுதிட்டு இருந்தார். நான் இதை படிக்கிறோம், யாரோ ரீட் பண்றோம் இல்லையா மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம், விஜயகுமாரி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் இருக்கு, உங்களுக்கு தரேன். நீங்க விஜயகுமாரி மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. When he did not have time to cook, Mathurji, after lunch he would nap for 15 minutes and then write. He rarely received visitors, but stayed alone writing. Just before sunset, he would again, Mataji, மேல கொஞ்சம் தூக்குங்க Mataji. பண்ண முடியாது, நான் ஏதாவது பண்ணேன்னா வேற ஸ்கிரீன் போயிடும் மாதாஜி. உங்க மொபைல்ல தான் நீங்க அப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணணும். நான் இப்ப ஏதாவது பண்ணி வேற ஸ்கிரீன் போயிடும், அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நெக்ஸ்ட் பேஜ்ல மேல உள்ளது கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல மேல உள்ளது கொடுக்குறேன். பத்மா மாதாஜி படிச்சிருப்போம். ஹரே கிருஷ்ணா, we are wasting time. பத்மா மாதாஜி, I am here. படிங்க. Just before sunset, he would again go out visiting temples. Sadhus would hail Abhay on sight with the common greeting, Jaya Jaya Radhe, and Abhay would return his Hare Krishna. Even amongst groups walking on the streets, there would be Kirtana, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஹரே கிருஷ்ணா. என்னது விஜயலட்சுமி மாதாஜி, விஜயகுமாரி மாதாஜி அப்படியே இருக்கும். அடுத்த பேஜ்ல மேல இருக்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து 55 என்ன பண்ணுவாரா, கொஞ்சம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துறேன். பாடி இல்லையா, அந்த பாடி இருந்தா தானே அடுத்த வேலைக்கெல்லாம் கொஞ்சம் இது வேணும், தெம்பு வேணுமே. So 15 minutes ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பி எழுத ஆரம்பிப்பான். He rarely received visitors. யாரும் அவருக்கு தெரியவும் தெரியாது, யாரும் அவரை டிஸ்டர்பும் பண்ணிருக்கலாம். ரொம்ப நிம்மதி, யாரும் வரலையா, ரொம்ப நிம்மதி. அப்படின்னா I can spend more time on writing books அப்படின்னு வச்சுட்டு he rarely received visitors, stayed alone. எழுதிட்டு அந்த மாதிரி டைமை வேஸ்ட் சாரி அந்த மாதிரி டைமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். Just before sunset, he would again go out visiting temples. திரும்பி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஒரு நடைமாச்சு, அந்த மாதிரி உடம்பையும் வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தார். நான் பஜனை பண்றேன், ஜப்பா பண்றேன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு குண்டு போட்டுன்னு அந்த மாதிரி இல்லாம திரும்பி வாக்கிங், காத்தாலையும் அவர் வந்து இது சீஷோர்ல எல்லாம் நடக்கும். அது வேற ஒரு இடத்துல இருக்கும்போது சீஷோர் பக்கத்துல இருந்து அங்க போய் நடக்க போறான். அப்ப எல்லாம் பக்தர்கள், அதுக்குள்ள பக்தர்கள்லாம் வந்துட்டா, எல்லாம் அந்த வாக்கி டாக்கி அதை இருந்து அந்த ரெக்கார்டிங் மிஷின் எல்லாம் வச்சுட்டு, அதனாலதான் இன்னைக்கு இருக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி அவரோட ரெக்கார்டட் ஸ்பீச் எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரிதான். அவர் வாக்கிங் போவார், ஆனா வாயில என்ன இருக்கும், ஒரு கதையெல்லாம் பேச மாட்டார். கிருஷ்ண கதையும் பாகவதமும் இதெல்லாம் தான் பேசிட்டு இருந்தான். சோ வந்து திரும்பி சாயந்தரமும் கோயிலுக்கு எல்லாம் போவார். சாதுஸ் would hail Abhay. சாது அம்மார்கள்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாரு. அவரை பார்த்துட்டு என்னது ஹரே கிருஷ்ணா அல்ல ஜெய ராதே எல்லாம் சொல்லுவாங்க. இவர் அதுக்கு என்ன சொல்லுவாரா, ஹரே கிருஷ்ணா. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து இது பண்ணணும், பரப்பணும், அதுதான் அவருக்கு. இப்ப இவரோட வாயில ஹரே கிருஷ்ணா. Even amongst group walking on the street, there would be kirtana. ஸ்ட்ரீட்ல எல்லாம் நடக்கிறாங்கன்னா இவர் வந்து ஹரே கிருஷ்ணா நான் ஜபம்லாம் பண்ணிட்டு கீர்த்தனமே பாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவருக்கு சில யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர் கூட சேர்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா எல்லாம் பாட ஆரம்பிச்சு எல்லாம் ரோட்ல சும்மா நடக்கிறோம் பேர் வழின்னு அவ பாடவே ஆரம்பிச்சாங்க. கீர்த்தனம் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நடந்தாங்களாம்.
எஸ், அடுத்து இப்போ விஜயகுமாரி மாத்தை படிங்க. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna விஜயகுமாரி Mataji. Hare மாதாஜி Krishna படிங்க. Mataji. படிங்க மாதாஜி. Yes, Mataji. Complement death become difficult. Yes, Mataji. Computing death to death become difficult, and it was expensive. Even with his minimal personal expenses, it was difficult to raise enough in donations to solve traveling, printing and mailing. Giving copies of Back to Godhead away wasn't difficult, and he was doing that in Vrindavana. But working alone, writing, eating, editing, selling, soliciting donations was too much. The printer, Mr. Jain, was amazed, wondering why a person would put himself through such difficulties printing a newspaper he couldn't afford. Continue பண்ணுவோம் மாதாஜி. போறோம். Thank you. ஹரே கிருஷ்ணா. அப்ப இது என்னது, அடுத்தது என்னது, டெல்லிக்கு போய் அடிக்கடி போயிட்டு வந்திருந்தேன். என்ன பிரிண்டிங் வேலையை நடக்கணுமே. இவர் பிருந்தாவனால எழுதிண்டே எல்லாம் இருந்தார். பிரிண்டிங் மெஷின், பிரிண்டிங் ஆஃபீஸ் தான் அங்க இருந்தது. அப்ப டெல்லி போகணும் வரணும், அது ஒரு செலவு அவருக்கு. ஸோ கம்யூட்டிங் டு டெல்லி பிகேம் டிஃபிகல்ட் அண்ட் பிகேம் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. அந்த பணம் இருந்ததுன்னா நான் வேற எதுக்காக யூஸ் பண்ணலாமே, எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கா அப்படி இருப்பார். ஈவன் வித் இஸ் மினிமல் பர்சனல் எக்ஸ்பென்ஸ், எங்க போனாலும் நடந்து போவார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு பணப்பற்றாக்குறையும் வந்து வர ஆரம்பிச்சது. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ரேஸ் இனஃப் இன் டொனேஷன் டு கவர் டிராவலிங், பிரிண்டிங், மெயிலிங், எல்லாத்துக்கும் பணம் வேணுமே. ஸோ எல்லாமே அவர் கஷ்டம் எடுத்து. ஆனா என்னது, பேக் டு காட் ஹெட் வந்து பிரச்சாரம் பண்ணி அதை இது பண்றதுக்கு என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா he was doing that in Vrindavana, but working alone. அவர் வந்து பிருந்தாவனத்தை உட்கார்ந்து எழுதுறாரு, எல்லாம் பண்றாரு. பெரிய டிஃபிகல்ட் வேலையெல்லாம் இல்லை. ஆனா பணம் வேணும் இதெல்லாம் பிரிண்ட் பண்றது. அண்ட் he was all alone doing. என்ன பண்றார், அது எழுதவும் செய்யறார், அதை எடிட்டும் பண்ணி பாக்குறார், தான் எழுதினதையே கரெக்ஷன் பண்றார். எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். இப்போ நான் சும்மா ஒன்னும் யாரோ எழுதினதை பண்றதே தமிழ்ல போட்டுன்னா கூகுள்ல வேற என்னமோ ஏதோ ஒரு இதெல்லாம் வரும், அதெல்லாம் கரெக்ஷன் நம்ம கண்ணே மறைச்சிடும். நம்ம எழுதுற இது நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா திரும்பி அதை கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம கண்ணை மறைச்சிடும். வேற யாராவது தான் வேணும் அதை கண்டுபிடிக்க. ஆனா இவர் அதுவும் எடிட்டிங்கும் பண்ணி அப்புறம் பிரிண்ட் பண்ணிட்டு அதை விற்கவும் அவர் தான் விற்கணும். அந்த வர காசுல தான் பேப்பர்காரன் கொடுக்கணும், பிரிண்டிங்காரன் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளை பண்ணும்போது அதுவும் தட் வாஸ் பிகமிங் டூ மச். சொலிசிட்டிங் டொனேஷன் கொடுங்கப்பா, அந்த மாதிரி எது கேட்டுன்னு போறது, இதெல்லாம் வாஸ் அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அந்த சுச்சுவேஷன் வந்து the printer Mr. Jain was amazed. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாராம். இவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலும் வந்து பிரிண்ட் பண்ணியே ஆணுங்கிற ஒரு வைராகியத்தில் இருந்தாரு. என்ன மாதிரி ஒரு ஆள் இவர் அப்படின்னு. He was amazed, wondering why a person would put himself through such difficulties printing a newspaper he couldn't afford. அதனால முடியறது இல்லை. அப்ப நம்மளால என்ன பண்ணுவோம், இது நம்மளோட நமக்கு சரிப்பட்டு வராது, விடணும் இல்லையா. இவர் விட மாட்டேங்கிறார். ஏன்னா என்னோட குருஜி சொல்லியிருக்காரு, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங். நான் அந்த மாதிரி வந்து என்னது, நமக்கு தான் எத்தனையோ குரு எல்லாம் வந்துட்டு போறாங்க. ஐயா சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோமா? நம்ம மூடு இருந்தா வரும் கிளாஸுக்கு, மூடு இல்லைன்னா வரதில்லை. எல்லாம் நம்ம இதுதான். எல்லாம் சௌரியமா இருந்தா கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், சௌரியமா இருந்தா ஜபம் பண்ணுவோம். அந்த லெவல்ல நம்ம இருக்கோம். அவெல்லாம் அப்படி இல்லை. குரு சொல்லியாச்சுன்னா அது வந்து வேத வாக்கு தான், எனக்கு பண்ணியே தீரணும். அது மாதிரி எடுத்துன்னு பண்றாங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் இவன் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எஸ், நெக்ஸ்ட் யாரு? விஜயகுமாரி மாதாஜி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோ. பிரேமா படிக்கிறேன் மாதாஜி. ரேவதி மாதாஜி உங்க பிரேமா மாதாஜி இந்த ஹேண்ட் ரைஸ். விக்டோரியா மாதாஜிக்கு அப்புறம் படிங்க. எனது இது மறைக்கிறதுனால நான் இது பண்ணிட்டேன் மாதாஜி. இல்ல நீங்க படிக்கும் போது ஓவர் பண்ணிடுங்க. ரேவதி மாதாஜி படிங்க. Hare Krishna Mataji. After his 12th consecutive fortnightly edition, the issue for November 20th, 1956, Abhay ran out of money. Mr. Jain had to tip his hands, saying he could not print simply out of friendship. Abhay returned to Vrindavana, where he spent his time writing, but with no plan for publication. It was because people were not interested in becoming Krishna conscious, because they had no time, that the batch failed.
failed financially. Hare Krishna, Mataji. They were very hard days. Okay, Hare Krishna. அப்ப என்ன எடுத்து after his 12th consecutive fortnightly edition, இது வந்து மேகசின் வந்து every 15 days ஒருக்கா தான் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது. 12வது இஷ்யூ வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுத்தது இஷ்யூ ஃபார் November 20, 1956 அபய் ran out of money. அதுக்கப்புறம் துணிஞ்சு எடுத்து இப்படி பண்ணா கூட ஒரு டிராப் பணம் வரமாட்டேங்கிறது. அவ ஜெயின் என்ன பண்ணிட்டார், ஜெயின் யாரு பிரிண்டிங் பண்ணிட்டாரோ ஃப்ரெண்ட்ஷிப், அவர் என்ன சொல்றாரு, முடியாதுப்பா, கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டார், இனிமே ஒண்ணும் உனக்கு வந்து நான் எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா மட்டும் நான் வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்ல இவ்வளவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல வந்து என் சொந்த செலவுல நான் வந்து பிரிண்ட் பண்றேன், இது முடியாத காரியம். ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு ஒரு அளவு வரைக்கும் தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்ண முடியும் ஹெல்ப், இது வந்து முடியாத காரியம், பணமும் வரமாட்டேங்கிறது, வித்தும் போக மாட்டேங்கிறது, நீ எனக்கு பணம் கொடுக்கறது இல்ல, கடன் வந்து மவுண்ட் ஆகிட்டே இருக்குன்னு. So Jane had to throw up his hand, saying he could print simply out of friendship. சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா நான் பண்ண முடியாது, பணம் எங்க பணம் வேணுமோ அங்க பணம் கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ரிட்டர்ன் டு பிருந்தாவன். சரி, இப்ப என்ன பண்ண முடியும், வந்துட்டார் பேக் டு பிருந்தாவன். டெல்லிக்கு போறார், பிருந்தாவன் போறார். இவரோட கஷ்டத்தை நம்ம ஏதோ ஒரு துளி பார்த்திருக்கோமா, ஒன்னும் கிடையாது. சிம்பிளி சொல்லித்தனா இல்லவே இல்லை. ஆனா அவர் வந்து அந்த கஷ்டத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணார், saying he couldn't print simply out of friendship. Okay, Abhay returned to Vrindavana where he spent his time, right? Okay, fine. எழுத ஆரம்பிச்சுட்டாரு. பிரிண்ட் தானே இல்ல, எழுதலாமே, அது நான் பண்ணிட்டு இருக்கேன், போக பணம் வரதோ பண்ணலாம், அந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச். He spent his time writing but with no plan of publication. இப்போ பப்ளிஷ் பண்ண போறே தெரியாது. மேனுஸ்கிரிப்ட் எழுதி தள்ளுறாரு. It was because people weren't interested in becoming Krishna conscious, because they had no time. அதுதான் அந்த ஒரு இது எழுதினாரு, கட்டுரை எழுதினாரு, no time அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷே பண்ணிட்டாரு. ஸோ அது என்ன, மக்கள்லாம் அவ்வளவு பிஸி, ஏன்னா உழைக்கிறதுக்கு பிஸி, பணம் சம்பாதிக்கிறதுல பிஸியா இருக்கா, அவளுக்குல நேரம் இல்ல. கிருஷ்ணா கான்சியஸ் வந்து பகவானை நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல. தட் பேக் டு காட் ஹேட் ஃபெயில்ட் ஃபைனான்சியலி. ஒன்னும் பணம் இல்லாததுனாலதான் ஃபெயிலியர். அந்த பணம் எப்படி வரும், மனுஷா வாங்கினாதான் பணம் வரும், மனுஷாளுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ தே வர் நாட் பையிங். ஸோ தே வர் வெரி ஹார்ட் டேஸ். நம்ம வந்து ஒரு 5-10 minutes எடுத்துக்கலாமா? பிரபுஜி வந்துட்டாருன்னா யாராச்சும் சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம முடிச்சுடலாம். முடிக்க முடியாது, பட் கொஞ்சம் பண்ணலாம். ஐ திங்க் ஐ வில் ஒன்லி பிரேமா மாதாய் படி, விக்டோரியா மாதாய் படிச்சுட்டு பிரேமா மாதாய் கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சோம்னா குயிக்கா ஆயிடும். Victoria Mataji, hand raise வாசிக்கிறேன் மாதாஜி. Chapter 9. Acharya Prabhakar Mishra invited Abhay to join him in Bombay for preaching together, just as in the old days. He was working as the secretary of the Sanskrit department at the Bharatiya Vidya Bhavan. He told Abhay that because of his friendship with its founder director, Governor K.M. Munshi, the governor might be willing to help. In January 1957, after assuring Mahant Gopal that he would return and that he would send 5 rupees a month for his room, Abhay traveled to Bombay. Abhay attended a lecture by Governor Munshi, "What is wrong with the world?" Afterwards, Abhay approached the governor, expressing his appreciation of the speech, but stressing that it would take a spiritual movement to avert the imminent global disasters. Without God consciousness, even Mr. Munshi's work, the Bharatiya Vidya Bhavan, would be a waste of time. Further, Abhay spoke of his interest in reviving the League of Devotees, and he suggested how he might work within the Bharatiya Vidya Bhavan to infuse the life of God consciousness into the governor's cultural projects. Governor Munshi. Hare Krishna Mataji. அடுத்தது யாரு பார்த்தார் இவர், ஆச்சாரிய பிரபாகர் மிஸ்ரா. அவர் என்ன சொன்னார், அபய நீ வந்து பாம்பேக்கு வா, இப்ப என்ன தாஜ்பால் மாதிரி தான், யார் அடிக்கிறாளோ அங்க போறது, யாரு கூப்பிடுறாளோ அவளோட ஹெல்ப் கிடைக்குமே அப்படின்னு. சோ நீ வா, பாம்பேக்கு வா, நான் வந்து அங்க உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் என்னோட தெரிஞ்ச இடத்துல அப்படின்னு. சோ அப்புறம் ப்ரீச்சிங் டுகெதர், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரீச் பண்ணலாம், ஜஸ்ட் ஆஸ் இன் ஓல்ட் டேஸ், நம்ம பழைய இதுல இருக்கும்போது எப்படி ப்ரீச் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரை நம்பிட்டு போறாரு. ஆனா என்ன பண்றாரு, he was working as a secretary of அவர் யாரு, பிரபாகர் மிஸ்ரா, சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட், பாரதிய வித்யா பவன்ல சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கார் அவர், செக்ரட்டரியா இருக்கார். He told Abhay that because of his friendship with founder director Governor K.M. Munshi, our governor might be willing to help. அதனால எனக்கு அவரை நல்லா தெரியும், நான் வந்து பாரதிய வித்யா பவன்ல செக்ரட்டரியா இருக்கேன் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்ல, அதுல வந்து எனக்கு இவரையும் தெரியும், யாரு டைரக்டர் கவர்னரோட அவரையும் தெரியும், முன்ஷிய தெரியும், அவர் உனக்கு ஒரு வேளை ஹெல்ப் பண்ணலாம், வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறார் பாம்பேக்கு. In January 1957, after assuring Mahant Gopal, என்னதே அந்த இது
அவர் இருக்கிற இடம், ஏன்னா அது போயிடுத்துனா போச்சே. பாம்பே அரசன் நம்பி புருஷனை கைப்படுற கதை மாதிரி அது போச்சு. அப்புறம் அங்கேயும் ஒண்ணு இல்லைன்னா இங்க ஒரு வீடும் போயிடுமே சொல்லிட்டு அவர் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போறேன், நான் திரும்பி வருவேன். அதனால என்னது, he would return and that he would send 5 rupees a month for his room. அந்த ரூமுக்கு வாடகை அந்த 5 ரூபா தான் இருந்தது. இப்போ அதையும் நான் அவனுக்கு கொடுத்து விடுறேன், அதனால அந்த ரூம் யாருக்கும் கொடுத்துடாதே, ஐ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போறாரு. அபய் டிராவல் டு பாம்பே. அபய் attended a lecture by Governor Munshi. வாட் இஸ் ராங் வித் த வேர்ல்ட். அவர் லெக்சர் கொடுக்குறார் முன்ஷி, அதையும் கேட்டுன்னு இருக்கார். ஆனா எங்கேயும் அவருக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஆஃப்டர்வர்ட்ஸ் அபய் அப்ரோச் த கவர்னர், யாரு முன்ஷி அப்ரோச் பண்ணி பேச்சுவார்த்தை நடக்கிறது, பணம் வாட்டவர் ஹெல்ப்புக்கு. எக்ஸ்பிரஸிங் இஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் த ஸ்பீச், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நன்னா சொன்னீங்க அது இதுன்னெல்லாம். பட் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் இட் வுட் டேக் அ ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட் டு அவாய்ட் த இம்மினன்ட் குளோபல் டிசாஸ்டர். இந்த மாதிரி நம்ம வந்து யாருக்கோ லெக்சர் கொடுக்குறோம், யாரோ வராங்க, கேட்டாங்க, போனாங்க, இதெல்லாம் வந்து பிரயோஜனத்துக்கு வராது. நம்ம வந்து கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக் வேயா இதை பண்ணிட்டு வரணும். அப்பதான் அவளை வந்து பக்தி மார்க்கத்துல கூட்டின்னு வந்து அவளை வந்து பண்ண வைக்க முடியுமே தவிர, நம்ம வந்து கதை இப்ப இங்கேயும் நம்ம பாக்குறோம் இல்லையா, கதை கலாட்சேபம், நம்ம எல்லாம் போவோம், கதை கட்டுட்டு வருவோம், அங்க ஏதாவது கிடைச்சதுன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்பி வருவோம், திரும்பி நம்ம ரொட்டீன் தான் பண்ணிட்டு இருக்கோம். we will not get involved in all that. அந்த மாதிரி. சோ அவருக்கு அந்த ஒரு இது விருப்பம் இருக்கல. சோ அவர் சொன்னா இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்டா ஒண்ணு தொடங்கணும், to avoid the imminent global disaster. Without God consciousness, even Mr. Munshi's work in the Bharatiya Vidya Bhavan would be a waste of time. இல்ல டெய்லி நீங்க லெக்சர் கொடுப்பீங்க, 10 வருஷமா லெக்சர் கொடுத்தாலும் மனுஷா அப்படியே தான் இருக்க போறா. லெக்சர் கேட்பா, போவா, அவ வீட்டு வேலை பண்ணிட்டு இருப்பா, பக்திங்கிறது வளராது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஒன்லி வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்றேன். எஸ் மாதாஜிங்க, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஐயோ இருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த பேர் வேற மறைக்கிறேன். சிங்காரி செல்வம் பிரபுஜி வந்துட்டார். பிரபுஜி கேன் ஐ டேக் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டுமா, பரவாயில்லையா? இஃப் யூ அலோவ். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஃபர்தர் படிச்சிடுறேன் மாதாஜி. Further, Abhay spoke of his interest in reviving the League of Devotees, and he suggested how he might work within the Bharatiya Vidya Bhavan to infuse the life of God consciousness into the governor cultural projects. The governor Munishi offered Abhay a post of honorary professor of Bhagavad Gita, but he soon found his post confining. Within the Bharatiya Vidya Bhavan, he found the little scope for reviving the League of Devotees. Abhay attended the 5th annual convention of the World Academy of Sanskrit at Kurukshetra, but everyone there had his own thing to say about him, the consciousness of Lord Krishna. Conclusions of Lord Krishna. Abhay considered the meeting of waste of time. He left Kurukshetra and returned the Vrindavana and concluded Vrindavana and என்னுடைய இதை இது பண்ணிடுங்க மாதாஜி, டெலீட் பண்ணுங்க மாதாஜி. Vrindavana and என் நேமே இங்க மறக்க நீங்களே பண்ணிக்கலாமே. Thank you மாதாஜி. Abhay attended the 5th annual convention of the World Academy of Sanskrit Kurukshetra, but everyone there heard his own thing to say. Apart from the conclusions of the Lord Krishna, Abhay considered the meeting a waste of time. He left Kurukshetra and returned to Vrindavana and concluded Vrindavan is the sacred place of topmost importance and headquartered of his league, therefore to be situated there. Abhay felt even more keenly the need for a society of few devotees. Only the League of Devotees espoused the conclusions of Lord Chaitanya and Bhakti Siddhanta Saraswati, vigorous worldwide preaching of devotional service to மறைக்குது மாதாஜி, தெரியல மாதாஜி. service to
தெரியல. ஓகே, இது நாளைக்கு நம்ம அந்த இது பாதியில இருந்து நம்ம நாளைக்கு எடுக்கலாம். அந்த லைன் தெரியல மத்தாஜி. சரி ஓகே. சோ இதுல என்ன தெரிய வந்ததுனாக்கா, அவருக்கு வந்து இதுலயும் வந்து விருப்பம் இல்லாம ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா, லெக்சர் தான் கொடுக்குறாங்க. பாரதிய வித்யா பவன் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனா என்னதுன்னா, மக்களை வந்து இந்த ஒரு ஆன்மீகத்தை இப்ப நமக்கு இங்க எப்படி சொல்லியிருக்கா, பண்ணுங்க 16 பண்ணு, காலையில இருந்து அது இதுன்னு சொன்னதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம வராங்க, கேட்டுன்னு போறாங்க. அதுல ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அவர் வந்து எண்ணறா. இது வந்து நாளைக்கு திரும்பி நான் அதை கொஞ்சம் ஒரு ஷார்டன் பண்றேன். அந்த ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் வந்து இப்போ இது ஆஃப் பண்றேன். ஆன்லைன்லாம் போட முடியாது, அப்புறம் பிளாக் பண்ணிடுவா. அப்ப நான் ரெக்கார்டிங் எல்லாம் பந்த் பண்ணிட்டு அந்த வீடியோனா ஒண்ணும் இல்ல, அவரோட இதெல்லாம் இமேஜ் எல்லாம் காட்டியிருக்கா. பஜன் தான் அவர் எழுதியிருக்கார், சித்தாந்த சரஸ்வதி. அதுல நான் முங்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hours நான் அதுலயே இதெல்லாம் பண்ணிட்டு, ஆஹா இப்போ என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி அந்த இதுல போயிட்டேன் நான். எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு ஷோ. இது கொஞ்சம் பெருசாவும் இருக்கு,